வணக்கம். டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன் 29 மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் 4 வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அது இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவங்களோட ஹெல்ப்பெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இவங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும். வேகம் காட்டக்கூடாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். அப்படி செய்யும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொடர்பாக ஒரு புதிய பொறுப்பு இவங்களை சேரும். அந்த பொறுப்புகளை இவங்க திறம்பட செஞ்சு முடிப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வர வேண்டியதில்லை. அது உங்களை நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களை கவனித்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். சின்ன கருத்து வேறுபாடு வரும் உங்களோட கோவொர்க்கர்ஸ் கூட. அது பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது வராமல் எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அதை பேச்சு முறையிலே உங்களால் சரி பண்ணிக்க முடியும். வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது உங்கள் டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய உங்களுக்கு இந்த வாரம் புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக திடீர்னு ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக எதிர்பார்க்காத செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முன்னாடி கிடைக்காம இருந்த பேலன்ஸ் எல்லாம் சின்னதாக இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேமெண்ட் ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓல்டு பேலன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இந்த வாரம் அது செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணி செய்யுங்க, எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற மாதிரி இருந்தாலும். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அமைதி கொஞ்சம் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன ட்ராவல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். புதுசாக யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்கள் ஃபேமிலியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிற வாரமாக தான் இந்த வாரம் அமைய போது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பேசுகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் மனசு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறதுல மட்டும் நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க. என்னடா இது முடிச்சிடலாமா இல்லை கொஞ்சம் டிலே பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா யாராவது உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. அவங்களோட யோசனை உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை பொறுத்தவரையில் ஒரு பெருசாக எதுவும் ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லேசாக பாடி டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதாக நர்வ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லபடியாக ஒரு லைட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. அது உங்கள் பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான கவனம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லக்கி டேவாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளை கலரும் லைட்டு சிவப்பு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்பர் 6 இது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.